Hi friends, welcome to Tanjai Tasty Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Wheat Rava Kesari. ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1/4 கப் சம்பா கோதுமை எடுத்துர்க்கோம். அதை வந்து 2 to 3 minutes வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். அந்த அரோமா வந்தோன ஸ்டாப் பண்ணிக்கலாம். நீங்க வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ரோஸ்ட் பண்ணனும். இப்போ ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம பிளேட்ல கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் சம்பா கோதுமைக்கு 3 கப் தண்ணி. இப்போ வந்து நம்ம 2 கப் தான் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். 1 கப் பால் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த பால் ஆட் பண்ணுறதால நம்ம கேசரிக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ 2 கப் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. 1 கப் காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பால் நல்லா சூடானதும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சம்பா கோதுமையை ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி நிறைய இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் சம்பா கோதுமை வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ வந்து இது 5 to 10 minutes வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 10 minutesக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆகிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறோம். கீ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இது ஒரு 80% வெந்துருச்சு. 80% வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் கோதுமை ரவை எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் சர்க்கரை ஆட் பண்ணுறோம். இந்த ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்வீட்டாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது சர்க்கரை ஆட் பண்ண நம்ம கேசரி இலகி வருது. இப்போது ஒரு 2 to 3 minutes நல்லா பாயில் பண்ண போகிறோம். கொஞ்சமாக இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 3 minutesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 100% நல்லா வெந்துச்சு. இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணுறோம். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக ஏலக்காய், நெய்யில் வறுத்த முந்திரி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். நம்ம கோதுமை ரவை கேசரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது ஒரு 15 minutes தான் டைம் எடுத்துக்கிட்டோம். சூப்பராக ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.